அடிஷனு, டெலிஷனு, ட்ராவர்சல் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடிஷன், டெலிஷன் எப்படின்னு பார்க்கணும். ஸோ பைனரி சர்ச் ட்ரீனா நான் ஆல்ரெடி சொன்னது தான். லெஃப்ட் சைடு வந்து சின்னதாக இருக்கணும், ரைட் சைடு பெருசாக இருக்கணும். லெவலனா கன்சிடர் பண்ணிக்காது. லைக் நீ ஆட்ட ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ இருந்துச்சுன்னா பெருசாக மட்டும்தான் இருந்துச்சுன்னா இப்படியே சின்னதாக இருந்துச்சுன்னா இப்படியே போய்கிட்டே இருக்கும். சப்போஸ் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த சைடு போகும். அவ்வளோதான் பைனரி சர்ச் ட்ரீ. இப்போ வந்து 11 இதான் ரூட்டு. ஓகே, கொடுத்துருக்கதான் ரூட்டு போட்டோம். 6 வந்து 11ஓட பெருசாக சின்னதான்னு பார்க்கணும். சின்னது, ஸோ லெஃப்ட் சைடு போட்டோம். 8 வந்து சின்னது, ஸோ இந்த சைடு வரும். இந்த சைடு வந்துட்டு 6ஓட கம்பேர் பண்ணோம். 6ஐ விட 8 பெருசா சின்னதா? பெருசு. ஸோ 6க்கு பெருசு வந்து ரைட் சைடு போட்டுடணும். அவ்வளோதான். அடுத்து 19 வந்து 11க்கே பெருசு, ஸோ ரைட் சைடு போட்டுடலாம். அடுத்து 4 என்னன்னா சின்னது, ஸோ லெஃப்ட் சைடு வரும். 6ஐ விட கம்பேர் பண்ணும். 6ஐ விட பெருசா சின்னதா? சின்னது, ஸோ லெஃப்ட் சைடில் அப்படியே போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், 4 முடிஞ்சிச்சு. அடுத்து 10 வந்து 11ஓட சின்னது, ஸோ லெஃப்ட் சைடு வரும். 6ஐ விட பெருசு, ஸோ ரைட் சைடு போகும். 8ஐ விட பெருசா சின்னதா? பெருசு, ஸோ 10 வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஓகே, அடுத்து 5 வந்து 11ஓட பெருசா சின்னதா? சின்னது, ஸோ இங்கே வரும். 6ஐ விட பெருசா சின்னதா? சின்னது, ஸோ லெஃப்ட் சைடு போகும். 4ஓட கம்பேர் பண்ணும். 4ஓட பெருசா சின்னதா? பெருசு, ஸோ வந்து ரைட் சைடில் கிடக்கும். ஸோ 17 வந்து 11 விட பெருசு, ஸோ ரைட் சைடு வரும். 19ஐ விட சின்னது, ஸோ இங்கே பிரிண்ட் ஆகிடும். 47 வந்து 19ஐ விட பெருசு, ஸோ இங்கே வந்துடும். 49 வந்து 43ஐ விட பெருசு, அதனால இங்கே வந்துடும். அடுத்து 31 வந்து இங்கே வரும். ஸோ இதுக்கு வந்து இன்னார்டர் வந்து இதான் பைனரி சர்ச் ட்ரீ எப்படி ஆட் பண்ணுறது. இதுக்கு ட்ராவர்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னார்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ டெலிஷன் வந்து சொல்கிறேன். டெலிஷன் எப்படி பண்ணுறது? இப்போ ஏடிடின்னு கொடுப்பாங்க. ஏடிடி தான் அடிஷனு, டெலிஷனு, ட்ராவர்சல். அடிஷன் பார்த்துட்டோம், டெலிஷன் பார்த்துட்டோம், அடிஷன் பார்த்துட்டோம், ட்ராவர்சல் பார்த்துட்டோம், டெலிஷன் மட்டும் பார்க்கணும். இப்போ சப்போஸ் டெலிஷன் எப்பயுமே எத்தனை சைல்டு இருக்குன்னு பொறுத்து தான் டெலிட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது 0 சைல்டே இல்லைன்னா அந்த நோட் அப்படியே எடுத்து போட்டுடலாம். சப்போஸ் இங்கே இதுக்கு 10க்கு சைல்டே இல்லை, அப்போ இந்த நோட் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். டெலிட் பண்ணணும்னா இதை அப்படியே டெலிட் பண்ணி விட்டுடலாம். சப்போஸ் ஒரு சைல்டு இருந்துச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போது 8க்கு 8ஐ தான் நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். 8க்கு எத்தனை சைல்டு இருக்குது? ஒரே ஒரு சைல்டு தான் இருக்குது. இதுக்கு எத்தனை சைல்டுனாலும் இருக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கு எத்தனை சைல்டுனாலும் இப்படியே போய்கிட்டே இருக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. 8க்கு இது ஒரே சைல்டு தான். அப்போ என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல, இந்த 8 அப்படியே எரேஸ் பண்ணிடணும். அது அப்படியே டைரெக்டாக இங்கே கனெக்ஷன் ஆகிடும். ஓகே, அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அதை இருக்கிற இடத்துல கொண்டு போய் அதை வைக்கணும். லைக் இப்போது 8 இருக்கிற இடத்துல தூக்கி 10 வைக்கணும். 10 கீழே எதுனாலும் இருக்கலாம். இப்போ 10 கீழே ஒன்றும் இல்லை. சப்போஸ் எந்த எலிமெண்ட்னாலும் இப்படி பெருசாக இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. 1 சைல்டு இருந்துச்சுன்னா அந்த சைல்டு வந்து பேரண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இப்போது 2 சைல்டு இருந்ததுன்னா 2வே இருக்குது. ஒன்று வந்து இன்னார்டர் ப்ரெடிசெஸர் வழியாக பண்ணலாம், இல்லாட்டி இன்னார்டர் சக்ஸஸர் வழியாக பண்ணலாம். இன்னார்டர் ப்ரெடிசெஸர் சக்ஸஸர்னா என்னன்னு பின்னாடி சொல்கிறேன், இப்போதைக்கு வேணாம். அதே மாதிரி இன்னார்டர் சக்ஸஸர்னா என்னன்னு சொல்கிறேன், இப்போதைக்கு வேணாம். அதுக்குரிய ஷார்ட்கட் மட்டும் சொல்லிடுறேன் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னு. சப்போஸ் 2 சைல்டு இருந்துச்சுன்னா லெஃப்ட் சப் ட்ரீல லார்ஜஸ்ட் நம்பர் எடுக்கணும். எல் லெஃப்டில் லார்ஜஸ்ட் நம்பர் எடுக்கணும். அதே இது வந்து ஒன்று இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், ஆர் நம்ம சாய்ஸ் தான். இல்லைன்னா இன்னார்டர் ப்ரெடிசெஸர் இந்த இது பண்ணலாம். இது ஹெட்டிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அது எப்படி நான் சொல்கிறேன். இது எப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் த ரைட் சப் ட்ரீ, லெஃப்டில் லார்ஜஸ்ட் நம்பரு, ரைட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர், அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொல்கிறேன். இப்போது 2 சைல்டு இருக்குது. 11க்கு வந்து 2 சைல்டு இருக்கா? அதாவது இது ஒரு சைல்டு, இது ஒரு சைல்டு, இப்படி பெருசாக இருக்குது. அப்போ என்ன சொன்னாங்க, ஒன்று வந்து லெஃப்டில் லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு பார்க்கணும். லெஃப்டில் இதில் லார்ஜஸ்ட் நம்பர் எது? 10. ஸோ 10 தூக்கி இங்கே போட்டுடணும். 11 ரிமூவ் பண்ணிவிட்டு 10 அங்கே போட்டுடணும். 10 கீழே இப்படி இருக்காது, ஏன்னா எப்பயுமே அந்த 10 வந்து பைனரி சர்ச் ட்ரீல இது வந்து ஒரு லீஃப் நோடாக தான் இருக்கும். இது கீழே எதுவுமே இருக்காது.
ஸோ, அதனால அத பத்தி வொரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ 10 எடுத்து இங்க போட்டுறணும்.